Hello fams, welcome back to our channel Fam Vlog. நாம வந்து இப்போ எங்க இருக்கோம்னா கர்நாடகாக்கு போயிருக்கோம்ல. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நேத்து வந்து நாங்க நைட் வந்து செம்பட்னா ரீச் பண்ணி அப்புறம் எங்க ஊர் வங்கனூர்னு கேட்டிங்கனா வங்கனூர்னு டைப் பண்ணீங்கனா உங்களுக்கு வரும். இது ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நான் பாப்பாவை வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தால கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவளே வீடியோவில் பேசுகிறேன்னு சொன்னான். அதனால் வந்து கூப்பிட்டு பேசுறது. என்னம்மா பேசணும்? இங்கே ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கு. அவளுக்கு நம்ம வீட்டுக்கே போக வேண்டாமாம்மா, இங்கே இருக்கலாம்னு சொல்கிறான். இங்கே இருந்துக்கலாமா? பார்த்தீங்களா? ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. நைட் நல்லா தூக்கம் வருது. அதெல்லாம் தானே. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் வந்து பூரி சாப்பிட்டேன். காலையில் பூரி சாப்பிட்டாலாம்மா? நாங்கள் வந்து காலையில் வந்து வீட்டில் செய்யலை. அவங்க வந்து வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடையில் வாங்கினோம். கடையில் பார்த்திங்கன்னா பூரி அப்புறம் மசால் தோசை வாங்கினோம். ஸோ ஒரு பேக்கெட்டில் 3 மசால் தோசை 4 பூரி இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வந்து உட்காந்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அங்கே வந்து மாமா இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. மாமா வர்ற மாதிரி தெரில. இப்போ எப்படி எங்கே நாங்கள் போகிறோன்னு கூட எங்களுக்கு தெரில. அதான் இன்னும் ஒன்றுமே பிளான் போடாமல் வச்சுருக்கோம். சீக்கிரமே பிளான் போட்டு போகலாம். சரி, எங்கேயாச்சு. அதுவும் வெயில் வேறு ஓவராக இருக்குது. கொஞ்சம் வெயில் கம்மியானக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறோம். ஆனால் அது முடியாது, கோவில் மூடிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பாட்டி என்ன பண்ணுறாங்கம்மா? பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே, சரி பேசிட்டோம். நம்ம அப்புறமேல பாட்டி காமிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு வேறு கோவிலுக்கு போகலாம். ஓகேவா? சரி, பாய் சொல்லிடு. பாய். ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு கோவில் இருக்கோம். இந்த கோவில் பேர் வந்து 4 மண்ட மாரியம்மன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்தீங்கன்னா அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. அந்த லைனுக்குள்ளே போனால் நம்ம வீடு வந்துடும். கொஞ்சம் பக்கத்து எங்கள் வீடுக்கிட்ட கோவில் இருக்குது. இது வந்து வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கோவிலில் கூட்டமே இல்லை, அதனால தான் வீடியோ எடுக்கும். சின்ன கோவிலம். இந்த கோவில் என்னன்னா மேலே வெயில் அடிச்சாலும் சாமிக்கு வெயில் அடிக்கும், மேலே மழை பெஞ்சாலும் சாமிக்கு மேலே பெய்யும். ஏன்னா மேலே ஒன்றுமே இல்லை, மேலே அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் இந்த கோவிலோட இது சிறப்பு. இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க. கீழே ஹீட்டாக இருக்குது. இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. வரும்போது இந்த சந்தனம் மஞ்சள் குங்குமம் தான் மோஸ்ட்லி இங்கே போடுவாங்க. ஸோ இந்த கோவிலுக்கும் வருஷம் திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதே ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷல் போல் இருக்குது இந்த கோவில். நாங்கள் எப்போ இங்கே வந்தாலும் இந்த சாமியை டெய்லி கும்பிடுவோம், டெய்லி போவோம். அதனால் வந்து இந்த சாமி வந்து ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க. அதனாலே கோவிலுக்கு வந்துட்டு நல்லா சாமியை வேண்டிட்டு நல்லா போவோம். ஓகே, அப்படி தானம்மா? ஆமாம். சரி, சாமி கும்பிட்டுக்கலாமா? இந்த கல்லுக்கு 4 இது இருக்கும். அதனால தான் 4 மண்ட மாரியம்மன்னு சொல்லுவாங்க. இதனால பின்னாடியும் சாமி கும்பிடுவாங்க, முன்னாடியும் கும்பிடுவாங்க. பால் இந்த சைடு இங்க இருந்து பால் வந்து, அதனால ரொம்ப விசேஷமான கோவில்னே சொல்லலாம். கும்பிட்டாச்சு. இப்போ வேற கோவிலுக்கு போகலாமா? இந்த கோவில் ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே
ஜஸ்ட்டு சாமி சிலை மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த கோவிலுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. நல்லா டெவலப் இருக்குது இந்த கோவிலுக்கு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த சாமி. சின்ன கோவில் தான், ஆனால் செம கூட்டம் வரும். இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் வந்தால் சூப்பர் கூட்டமாக இருக்கும் இந்த கோவில். வாங்க போகலாம். அப்படி மாம்சகன்றார். ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த கோவில் பார்த்துட்டு வந்தோமா, இப்போ காரில் எல்லோரும் உட்காந்தாச்சு. எங்கே பாருங்கள் வெளியே தண்ணி இருக்குது. ஆனால் இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இங்கே தண்ணியே காணும், கொக்கு தான் நிறையா இருக்குது. நல்லா வறண்டு இருந்துச்சு. இது ஒரு பெரிய கரை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சரி விடுங்க. பெரிய குளம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. ஒரு டைம் வந்திருக்கும் போது ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. இந்த செடியெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி முடிஞ்சிச்சு. மாம்ஸ் எங்கே போகிறோம்? கபாலம்மன் கோயில். கபாலம்மன் கோவிலுக்கு போகிறோம் மாமா. நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ அங்க போயிட்டு இருக்கோம். சரி போயிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ சொன்னாங்க தானே அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நல்லா இருக்கு. போகும்போது ஃபுல்லாக மரம் செடி அந்த மாதிரி இருக்கு. வீடெல்லாம் இல்லை இந்த சைடு ஃபுல்லாக. அப்படிதான் இருக்கு. அப்படியே ஜாலியாக போகலாம், வைப் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? பாருங்க, நல்லா இது வருது, காத்து வருது. நல்லா காற்று வருது. சும்மா பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கா, கவலைப்படாது. சரி ஓகே பை. அங்கே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காட்டுறோம். அங்கே பாருங்க, அந்த இடம் சூப்பராக இருக்கு. மரமாக இருக்கு ஃபுல்லாக. இந்த இடம்லாம் வீடு கட்ட மாட்டாங்களா? தோப்பு அதெல்லாம். பாருங்க, இது வந்து தோட்டமாமா. நெல் ராகி அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஃபுல்லாக தோட்டம். இதெல்லாம் தென்னை மரம், மாமரம், புளிய மரம், அதெல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் இங்க பாருங்க, இலையே இல்ல, அத காஞ்சு இதெல்லாம் மாமரம். அப்படியே மரத்துக்கு நடுவில் அப்படியே போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. இந்த ரோடுக்குல இது அந்த கோவில் வழியே சூப்பராக தான் இருக்கும். போகிற வரைக்கும் இப்படி இருக்கும். அப்படிதானே? சரி ஓகே, போனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். என் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, கோச்சுக்காதீங்க. வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே கிளம்புறோம். அதுதான் கோவில், அங்கே இருக்க தெரியுதா? அதுதான் கோவில். பின்னாடி பாருங்கள், மலை பக்கத்துலேயே கோவில் தெரியுதா? வாங்க அப்படியே போகலாம். கோவில் பேர் சொல்லு. கோவில் பேர் வந்து கபாலியம்மன் கோவில். ஓகே, முன்னாடி நிறைய கடை இருக்கு. நிறைய தூரம் நடக்கும்ல. சரி ஓகே, நம்ம ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக கடை தான். நாம் அங்கே நான் கோவில்கிட்ட போயிட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஓகே பை. அப்போ கோவில்கிட்ட வந்தாச்சு. செப்பலை கழட்டிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ கோவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததுனால அங்கே முன்னாடி ஒரு வாசல் இருக்குது, அங்கே விடலை. ஸோ இங்கே ஒரு வாசல் இருக்குது, அங்கே தான் விடுறாங்க. போன வருஷம் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே மேலே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு வகையாக இருக்குது. கால் வேலை செஞ்சுட்டு கேமரா அலௌட் இருக்குது. நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதை அதுதான் சொல்லுவோம். கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ லைனில் அப்படியே போயிடுச்சு.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால ஓப்பன் பண்ணல. லைன் போகட்டும், வெயிட் பண்ணலாம். கூட்டம் அவ்வளோவா இல்லை. இந்த சைடில் சூப்பராக இருக்குது சாமி. இந்த கோவில் ஃபேமஸ் கொஞ்சம், அதனால் எல்லாத்துக்குமே தெரியும். கூகுளில் டைப் கூகுள் மேப்பில் சாமி பேர் அடித்தா கூட கோவில் வரும். நிறைய பேர் வாங்க, நல்லா சத்தியமான சாமி. இப்போ வந்து நம்ம கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே ஃபேன் இருக்குது, எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்னாச்சு. நல்லா காற்று வருது, வரமாட்டேங்கிற கூப்பிட்டா. எரியுதடி மாலா ஃபேனை போடு. இந்த பூட்டு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு தெரியல எதுக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. பாட்டிக்கிட்ட கேட்டினதுக்கு அவங்க வேண்டுதல் ஏதாச்சும் நிறைவேறினா, அவங்க ஏதோ வேண்டுனா அந்த பூட்டு ஃபுல்லாக கோவில் சுற்றி பூட்டு இருக்குது. நான் உள்ளே அந்த ஜன்னலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் ஏதோ வேண்டுனாங்கன்னா இந்த மாதிரி பூட்டு போட்டால் நிறைவேறும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம். நாங்கள் இதனால் வரைக்கும் போட்டதில்ல, இங்கே இருக்கிறவங்க வந்து போடுவாங்க போல இருக்கு. ஸோ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம போகிறோம். இப்போ நாம வேற கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் கார்கிட்ட போயிட்டு அப்புறம் பேசுகிறோம். பாய். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடந்துட்டுருக்கு. ஒரு சில வருஷத்தில் இந்த கோவில் சூப்பராக டெவலப் ஆகி செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷமும் இந்த வாசல் விலை எங்களை விடலை, இப்படி தான் இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். பாய். ஹலோ ஃபேம்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்த கோவில் கிட்ட வந்தாச்சு. இது வந்து பைரவர் கோவில். இது ஒரு குட்டி கோவில் தான், அதில் போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுதா உங்களுக்கு? இப்போ கோவில் நல்லா டெவலப் ஆயிருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வர ரோடு எல்லாமே நல்லா மறைச்சு. இங்கே பாருங்களேன், தப்பக்குள்ளன்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்கு. இப்போதான் புதுசாக செஞ்சுருக்காங்க. இதுதான் கோவில். வாங்க போகலாம். பார்க் பண்ண இடம் தேடிட்டு இருக்காங்க.
இங்கே நிறைய மரம் தான் இருக்குது. வெயிலில் காரை பார்க் பண்ணோன்னா காரு ரொம்ப ஹீட் ஆயிரும். அதனால் உட்காரவே முடியாது. உள்ள ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் தான் உட்கார முடியும். தான் மரம் நல்லா பார்த்து நிறுத்துறோம். வாங்க போகலாம். கோவிலில் ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலம் ஓவராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் விவசாயம் தான். சரி, இப்போ இவங்க என்னமோ கூப்பிடுறாங்க. எதுக்கு சார்? அரக்கடிக்க வா. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பற்றி விட்டுருக்கேன். ஜூஸ் குடிக்க. சரி, நான் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டே பா. நாங்கள் குடிக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜூஸ் குடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்குள்ளே போகலாம். ಮಿಠಾಯಿ ಅಂಗಡಿ ಲಾ ಅವಾಗ ಏನು ಮಾಡ್ದು ನಮ್ಮ ತಾತ ಜಾಸ್ತಿ ಕುಡಿಯೋದಂತೆ. ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ನಿಮ್ಮ ಮನೆ ಸೇರೆಲ್ಲ ಉದ್ಧಾರ ಆಗಲ್ಲ ಬಾಯಿಲಿ ಅಂತ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಅವ್ರ ಅಪ್ಪನ ಮನೆ ಕಡೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಕುಂದೂರು ಕಡೆಗೆ. திருநீர் எப்படி இருக்குன்னா கெட்டியான இது திருநூறு. இது எடுத்துக்கோ எல்லாருமே பூசிப்பாங்க. இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் எந்த கோவிலும் இப்படி இருந்து பார்த்ததில்ல. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அங்கே பண்ணாரிக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு மாதிரி மண் மாதிரி கொடுத்தாங்கள்ல, அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான திருநீர்னு சொல்லலாம். ஒயிட்டாக இருக்குது. வாங்க அந்த தப்ப குளத்தை பார்த்துட்டு வரலாம். செப்லி பிரசாதம் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர். ನಮಸ್ತೆ ಆರಾಮ್ ಬರ್ತಿರಲ್ಲ ಸಾಕು. ಒಂದೂರು ಸಂಬಂಧ ಇದ್ದದ ಒಂದೂರು ಸಂಬಂಧ ಬೇಡ ಕೊಟ್ಟು ಸಾಕಪ್ಪಿದೆ ಸಾಕು. ಕೂಡ್ಲೂರು ಬೆಂಗಳೂರು ಎಲ್ಲ ಸಂಬಂಧ. சரி. ஓ சாஸ்டே. இது ஹலோ ஃபேம்ஸ். இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அநேகமாக ஃப்ரூட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பலாப்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இது நான் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பிட்லாமா? ஆமாம், அவ்வளோ இருக்கு, இனிப்பாக இருக்கு, சூப்பராக இருக்கு. வாங்க நான் போய் தப்ப குளத்தை பார்த்துட்டு. இங்கே பைரவர் ப்ளஸ் அங்கே என்னமோ கோவில் இருக்கு. இங்கே வாங்க. அம்மன்
சிவன் சிலை வச்சுருக்காங்க. கால் சுடுது. தப்பக்குளம் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. உள்ள கேட்டு பூட்டியிருக்காங்க. உள்ள கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இந்த தப்பக்குளம் சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் சிலையா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு சிலை. அங்கே முருகர், இங்கே ஆஞ்சநேயர், அப்புறம் இங்கே சிவன். மொத்தம் 4 சிலை வச்சுருக்காங்க. ஃபுல்லாக செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பூ செடிக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி. அப்புறம் இந்த இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இந்த இங்கே வந்து பங்குனி மாதம் அப்போ வந்து இந்த ஊருக்காரங்கெல்லாம் நல்லா சேர்ந்து அந்த களி ராகி களி சொன்னோம்ல, இது ரொம்ப ஸ்பெஷல். இங்கே எல்லாருமே மெயினாக எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அது செஞ்சு அப்புறம் பருப்பில் என்னமோ குழம்பு வச்சு எல்லாத்துக்குமே வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் தியானம் கொடுப்பாங்களாமா. ஆனால் அங்கெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. இங்கே 2 மட்டும் தான் கட்டியிருக்காங்க. அங்கே அந்த சைடு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டவ்வா அடுப்பா அது அவங்க பாருங்க கல்லா வச்சு ஃபுல்லாக. இப்போ 1 மாதம் முன்னாடி தான் இல்லை, அப்போ தான் வந்து சமையல் பண்ணிடுவோம். பங்குனி மாதம் ஃபுல்லாக நிறையா பேர் வருவாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர். இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே பக்கத்து ஊரில் இருக்க எல்லாருமே வருவாங்கம்மா. அது அங்கே அந்த இடம்லாம் ஃபுல்லாக அதுதான். இதுக்காகவே இந்த இடமே வச்சுருக்காங்க போல இருக்கு. அது என்னது? என்னது சாப்பிட்றீல என்ன வச்சுருக்காங்க? இதுதான் சொன்னேன்ல, பலாப்பழம் போட்டிருக்காங்க, வாழைப்பழம் போட்டிருக்காங்க, அவ்வளோ வச்சு செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கா? ஓ நல்லா இருக்கு, செம்ம இனிப்பாக இருக்கு. அங்கே போய் 2 பேரும் அங்கே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. பாப்பா அதை கோவத்தில் இருக்காதாம்மா, யாரும் பேச மாட்டாங்க. இந்த வயசுல இவங்களுக்கு கோவம் வரும். சமாதானப்படுத்த ஆள் வேணும். சரி வாங்க, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் உட்காந்துட்டு மொல்லமாக போகலாம். செம்மையாக இருக்குது இடமே, மரம்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. அங்கே என்னமோ கோவில் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ இல்லை, ஆமாம் கோவில் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். தூண்லாம் வச்சுருக்காங்க. சீக்கிரம் அங்கே ஒரு கோவில் வரும். இந்த இடம் எல்லாமே விவசாய பூமி. அங்கெல்லாம் பாருங்கள் புல்லு போட்டிருக்காங்க. இங்கே நிறைய பேர் வீட்டில் மாடு வளர்த்துவாங்க ஜாஸ்தி. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டிலே புல்லு போட்டு மாடு கொடுத்துருவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துறாது லூசுக்கு. வண்டியில் டிஃப்ரெண்ட்டாக போகிறாங்க, யார் பார்த்தது? சரி அப்படியே சரி, அப்புறம் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே கொஞ்சம் உட்காந்துட்டு கிளம்புறோம். பாய் பாய். நாங்கள் போகிற வழியில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கிறோம். டாட்டா. நான் வந்து இப்போ திக்கில உட்காந்துருக்கேன். இப்போ வந்து நான் வேற கோவிலுக்கு போகிறோம். வேற கோவில் போயிட்டு அங்கே கும்பிட போகிறோம். கும்பிட்டு நாம் அப்படியே
மைசூருக்கு போறாரு. மைசூர் போய் அங்க வீட்டுக்கு போய் தங்கிட்டு அப்போ சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்கிட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு எல்லாம் அங்கேயே 4 days இருப்பான். 4 days இருந்துட்டு திரும்பவும் வந்துடுவோம். நாம எங்க ஊர் வந்துடுவோம். கோயம்பேட்டூர் வந்துட்டு அங்க இருக்கோம். பாய் பாய். ஹலோ ஃபேம்ஸ், நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே இப்போ கிளம்புறோம். அங்கே சூப்பராக இருந்துச்சு பிளேஸ், நல்லா ப்ளசண்ட்டாக, நல்லா கதை பேச நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே வேறு கோவிலுக்கு கிளம்புறோம். அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். பாய். அடுத்து என்ன கோவில்? கோவிலுக்கு இல்லை, மடத்துக்கு போகிறோம். மாலிங்கீஸ்வரர் மடமாமா. அந்த மடத்தில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். டாடா. ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಕಲ್ಲಿ ಬಾಸಿಗೆ ಮಾಡಿದ್ವಿ ಕೈ ಇಟ್ಟು ಒಳಗೆ ಉಜ್ಜೆ ಇರ್ತಕ್ಕಂಥ பேச முடியாது, சாப்பிட்டு அதே பாதி பிடிங்கிட்டா. கேவலமா இருக்கு. அப்ப என்ன பண்ற? ஸ்நாக்ஸ் வாங்க. இதுதான் மடம். ஓகே, சாயங்காலம் ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாறிடுச்சு? அண்ணா தூங்குறாங்கப்பா. வணக்கம்ண்ணா. சரி வாங்க, நம்ம சிவனை போய் இந்த கோவிலுக்கு நிறைய இருக்கு. இப்போ நல்லா இருக்குன்னு தானே வந்திருக்கேன். அங்கே வந்து தர போட்டிருக்காங்க. இந்த கோவிலோட சிவன் சிலையை வந்து எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாங்களாமா. அதனால் வந்து இந்த மடத்துக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம், போவோம், அப்படியே நாங்கள் ஜாலியாக இருப்போம். அங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இன்னொருத்தவங்க மூலமாக அங்கே குரு இருப்பாங்க இந்த மடத்துக்குன்னு சொல்லி, அவங்க வந்து இறந்தப்போ அவங்கள வந்து அப்படியே உட்கார வச்சு அப்படியே அந்த இது கட்டினாங்க. ராகவேந்தருக்கு கட்டுற மாதிரி அங்கே அவங்கள வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த நந்தியும் இந்த சிவன் சிலையும் எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தது. இந்த மடமே அவங்க ஹெல்ப்பை வச்சு அப்படியே எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கி எல்லாருமே இது ஃபுல்லாக கட்டினாங்க. உள்ளே இன்னொரு சாமி இருக்கும், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. போன டைம் வந்தபோது இந்த சைடெலாம் செடியாக இருக்கும். இந்த டைம் ஒன்றுத்தையும் காணோம். எங்கே போச்சு? வாத்து இருக்கும், பூனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே உள்ள ஒரு அம்மன் சிலை இருக்கும். அவங்க வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes அப்புறம் போய் பார்க்கலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அங்கே ஒரு மாடு இருக்குது, மாடு காமி. அந்த மாடை வச்சு தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பாலில் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஓகே, அங்கெல்லாம் செடியாக இருக்கும். ஆனால் செடி இல்லை, எங்கே போச்சுன்னு தெரில. கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
பாய். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஈவினிங் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் போகிறப்ப காமிக்கிறோம். ஓகேவா? நான் இப்போ எதுக்கு நான் நின்றுருக்கேன்னா, அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கோவில் பார்த்தோம்ல, அந்த மாரியம்மன் கோவிலோட அந்த ஆப்போசிட் அங்கே உள்ள வெளியே அதான் அங்கே தான் நின்றுருக்கு. சரி, நம்ம இப்போ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் அப்படியே தூங்கிட்டு அப்படியே ஈவினிங் கிளம்பலாம். பை.